சிந்துமகன் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் சட்னி எப்படி வந்து சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். சமையல் எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட 3 வரமிளகா, அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கிக்கிறங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 4 நெல்லிக்காவை சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி வச்சதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா வணக்கிட்டு இருக்கையிலே என்ன பண்ணலாம்னா, தக்காளியையும் வந்து அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நான் வந்து ஒரு 2லேருந்து 3 வந்து சின்ன சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் மீடியம் சைஸ்னால் 2 தக்காளியே போதும். ஸோ தக்காளியை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, இஞ்சியை வந்து கொஞ்சம் திருவி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த இஞ்சியையும் அது கூடவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கிறங்க. நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது கூட தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி. ஆனால் இது கொஞ்சம் துவர்ப்பு சுவை இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம கொஞ்சம் அது கூட அரைக்கும் போது தேங்காய் வந்து துருவலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல், கொத்தமல்லி இதையும் வந்து அது கூட போடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் அது கூட போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்துக்கிறங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா ரொம்பவே சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது நீங்கள் இந்த சட்னிக்கு வந்து லைட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் கருவேப்பிலை கடுகு வந்து போட்டு கொடுத்தா போதும். தேவையான அளவு நம்ம லாஸ்ட்டாக மட்டும் சால்ட்டு போட்டு அரைச்சிக்கிறங்க அரைக்கும் போது. ஸோ நமக்கு சூப்பரான நெல்லிக்காய் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட இதே மாதிரி நான் உங்களை வந்து பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான நெல்லிக்காய் சட்னி நமக்கு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.